போதும் என்ற மனப்பான்மை உள்ளவனாக இரு. மக்களில் நீயே நன்றியுள்ளவன். பிரார்த்தனையை தவிர விதியை மாற்ற முடியாது. கெட்ட மனிதர்களில் இரட்டை முகம் படைத்தவர்களை நீங்கள் காணுவீர்கள். அவர்கள் சிலரிடம் ஒரு முகத்துடன் செல்வார்கள், வேறு சிலரிடம் மற்றொரு முகத்துடன் செல்வார்கள். வெட்கம் நன்மைகளை இழுத்து வரும். உனக்கு வெட்கம் இல்லை என்றால் உனது இஷ்டம் போல் நடந்து கொள். பழிந்துரைத்தல், ஒழுக்கம் கெட்ட முரட்டுத்தனமான பேச்சுக்கள் ஆகிய இரண்டும் நயவஞ்சகத்தின் ஒரு கிளைகளாகும். அக்கிரமம் செய்கிறவன் நிச்சயமாக அவனையே அக்கிரமத்தில் மூழ்கடிக்கிறான். ஆனால் அவனால் இதனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. இளமை ஆட்டங்களில் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இளமை பருவம் சைத்தான் வேட்டையாடும் தனமாகும். பெருமைக்காக ஆடை அணிகின்றவனுக்கு என்றேனும் ஒரு நாள் வாழ்வில் வறுமை உண்டாகும். சண்டையில் பிறரை வீழ்த்துபவன் அல்ல வீரன், கோபத்தை அடக்குபவனே வீரன். இறைவன் கூறுகின்றான், வறுமை மற்றும் துன்பங்களின் போது சத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்து நிற்பவர்கள் புண்ணியவான்கள் ஆவார். நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கையுடையோராயின் நீங்களே மேலோங்குவீர்கள். உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுள்ளதென்றால் இதற்கு முன்னர் உங்கள் எதிராளிக்கும் இதே துன்பம் ஏற்படத்தான் செய்தது. இவையெல்லாம் காலத்தின் மாற்றமாகும். இவற்றை நாம் தான் மக்களிடையே மாறி மாறி வரச் செய்கின்றோம். பரிசுத்த நினைவின் காரணமாக எத்தனையோ சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக மாறிவிடுகின்றன. பரிசுத்த எண்ணம் இல்லாத காரணத்தினால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்களாகி விடுகின்றன.